வணக்கம். இந்த வீட்ல பார்த்தீங்கன்னா 2 பாத்ரூமு. 2 பாத்ரூம்லயே நமக்கு வால் மிச்ச செட்டு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வெஸ்டர்ன் கேட்டிருக்காங்க. வெஸ்டர்ன் நார்மல் டைப் தான் கேட்டிருக்காங்க. நம்ம டைவர்ட்டர் சொன்னோம். வேணான்ட்டாங்க. ஏன்னா நம்ம வந்து கஸ்டமர் வீடு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண முடியாது. வால் மிச்ச செட் வைக்கும்போது நல்லா எல்லாரும் கவனிச்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த மாரி நம்ம அலாய்மெண்ட் வாங்கி நான் எப்போதும் வைக்கும்போது இந்த மாரி இதில தான் வைப்பேன். இந்த மாரி அலாய்மெண்ட் வாங்கி தான் வைப்பேன். எதுக்கு சொல்றேன்னா, இது ஒண்ணு வாங்குனா போதும் நம்ம எல்லா வீட்லயும் எடுத்து பயன்படுத்திக்கலாம். நமக்கு டேப்பால வைக்கிறதுக்கும் இதில் வைக்கிறதுக்கும் நிறையா டிஃப்ரெண்ட் இருக்கு. ஏன்னா அளவு மாறிடுச்சுன்னா வால் செட்டு மாட்டும் போது கோணைக்கெல்லாம் தெரிஞ்சிடும். இதுனா அவ்வளோ கரெக்டாக போயிடும். அது மாதிரி இன்னும் கஸ்டமர் எல்லாரும் அந்த கீழே ஃபுல்லாக காங்கிரீட் மாரி போடுறீங்க. அது பாத்ரூம்லாம் போடாதது தவிர்த்துக்குங்க. இங்கேதான் நம்ம காங்கிரீட்டை உடச்சி தான் நம்ம ஃபுல்லாக பேக் பண்ணிடுவோம். ஏன்னா பாத்ரூம் இப்போ காங்கிரீட்டுக்கு மேலே 2 இன்ச்சு தான் நம்ம ஏற்றுவோம். இப்போ 4 இன்ச்சு இப்போ அதில் வச்சோம்னா 6 இன்ச்சு ஏற்றுறாங்க. அதனால போடுங்க. பாத்ரூம் எடுத்து மட்டும் விட்டுட்டு பைப்பு போட்டதுக்கு அப்புறம் அதுக்கு மேல வச்சு காங்கிரீட்டை போட்டுக்கலாம். இந்த இந்த ஒரு பாத்ரூம் மட்டும் அவங்க தவறுதலா செஞ்சுட்டாங்க. இது நம்மளுக்கு இதுக்கு ரொம்ப வேலை வாங்கிடுச்சுன்னா காங்கிரீட்லாம் உடச்சு தான் பண்ணணும். அது மாதிரி நம்ம வந்து எப்போ வால் மிச்ச செட்லாம் வைக்கும்போது பேக் பண்ணிடணும். நான் இன்னொரு பாத்ரூம்ல பேக் பண்ணி நான் காட்டுறேன். இதை எடுத்துட்டு எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா நம்ம வெஸ்டர்ன் வைக்கும் போது பேக் பண்ணிடணும். பேக் பண்ணும்போது நல்லா பேக் பண்ணிட்டோம்னா ஆளாத அளவுக்கு பேக் பண்ணிட்டோம்னா டைல்லாம் விட்டு வராங்கன்னா தெரியாம ஆனாலும் ஆட்டிடக்கூடாது. அந்த அளவுக்கு பார்த்துக்கணும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஹீட்ரு பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேலே தான் வச்சுருக்கோம். இந்த பிராசஸ் மட்டும் இல்லை. அப்போ இதுமாரி போடணும். இப்போ அடுத்த பாத்ரூமில் நம்ம இந்த வால் மிச்ச செட் எப்படி பேக் பண்ணிடணும்னு காட்டுறேன். மறக்காம போய் பாருங்க. அடுத்த பாத்ரூமில் காட்டுறேன். பார்த்தீங்களா எந்த அளவுக்கு நம்ம நீட்டாக இருக்குது. இப்போ வந்து இதுக்கு மேலே டைல் ஒட்டினோம்னா கரெக்டாக இருக்கும். டைல் ஒட்டினோம்னா இந்த பிராஸ் மட்டுமும் டைல் மட்டுமும் கொஞ்சம் உள்ளே இருக்கும். கரெக்டாக இருக்கும். நம்ம வால் மிச்சர் மாட்டும் போது கரெக்டாக இருக்கும். செட்டு மாற்றும் போது நம்ம இப்போ டேப்லாம் நம்ம கார்டு எக்ஸ்ட்ரா இருக்கனாலும் அந்த செட்டை வச்சு நம்ம யூஸ் பண்ணும்போது அதோட ஆணி ஒன்று பஞ்ச் பண்ணிடுவாங்க. அந்த ஆணியை நம்ம பஞ்ச் பண்ணாலே தெரியும் எந்த அளவுக்கு அது வெளில இருக்குன்னு அதுவே தெரிஞ்சிடும். அதுக்கு தான் சொல்கிறேன், நம்ம இவ்வளோதான் பார்த்து செய்கிறதுக்கு அந்த செட்டு அழகாக வாங்கி வச்சுட்டோம்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். நம்ம இந்த ஒர்க் எவ்வளோ நீட்டாக பண்ணியிருக்கணும் பாருங்க. ஏன்னா இது சில பேர் 2 ட்ராப்பாக போடுவாங்க. நம்ம ஒரே ட்ராப்பாக போட்டுறது. ஏன்னா நம்ம உடைக்கிறத போட்டு ரொம்ப மாங்க உடச்சிட்டு இருக்கக்கூடாது. ஒரே ட்ராப்பாக போட்டு இதை மாட்டும் போது மட்டும் இதுக்கு ஒரு கேப்பு மட்டும். ஏன்னா இதுக்கு நமக்கு எக்ஸ்ட்ரா நெப்பில் தான் போட போகிறோம். இதில் மட்டும் தான் நம்மளுக்கு வால் இருக்கும். அதனால இது ஒரு கொஞ்சம் கேப் இருந்தால் போதும். முறுக்கும் போது இடிக்காம இருக்கிறதுனா இந்த மாதிரி ஏற்ற இறக்கமாக வச்சுருக்கோம். வேற ஒன்றும் இல்லை. அப்படியே அவுட்லெட் வீடியோ ஃபுல்லாகவே காட்டுறேன். வெளில அவுட்ரு எப்படி அடிக்கிறோம்னா அடுத்த வீடியோவில் காட்டுறேன். நம்ம ஃபுல்லாகவே ஒன்னேகால் தான் யூஸ் பண்ண போகிறோம் அவுட்டரில். நான் அதை ஃபுல்லாகவே உங்களுக்கு காட்டுறேன். மறக்காமல் பாருங்கள். நம்ம புதுசாக நம்மளை பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மறக்காமல் பெல் பட்டன் ஆனில் போட்டுருங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.